Hello viewers, welcome to Tips Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் பொருளாதாரம் 9ஆம் வகுப்பு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பாடம் 1 தான் வந்து பார்க்க போகிறோம். மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. ஸோ மேம்பாட்டை அறிவோம் அப்படின்னால என்னதுங்க, மேம்பாடு அப்படிங்கிறது தான் பொருள் இல்லைங்களா. ஸோ அந்த மேம்பாடு அப்படின்னா என்ன, இப்போ ஒரு லெவலில் இருக்கோன்னா அடுத்த லெவல் நோக்கி நம்ம மேலே போகணும், அதுக்கு பேர் தான் என்னது மேம்பாடு. ஜென்ரலாக காமனாக நம்ம இப்படி தான் டிஃபைன் பண்ணுவோம் இல்லைங்களா. சரி, அப்போது இந்த பாடம் வந்து எதை மீன் பண்ணுது, ஒரு நாட்டின் மேம்பாடு அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம், இப்போ நம்ம அட் ப்ரெசென்ட்டில் என்ன ஒரு இடத்துல இருக்கோம், அதுலேருந்து நம்ம எப்படி முன்னோக்கி போகிறது, எந்த மாதிரிலாம் கால்குலேட்டிவாக நம்ம வந்து செயல்படணுங்கிற மாதிரி ஜென்ரலான விஷயங்கள் தான் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான பாடம், டக்குன்னு வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ ஓகேங்க, இப்போ ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், பொருளாதார மேம்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு போகணும், முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும் சரிங்களா. அதை என்னது, பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகக்கூடியது தான் பொருளாதார மேம்பாடு அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரிங்களா. இப்போ மேம்பாடு அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ பொருள் வந்து ஒன்று தான், ஆனால் சொல்லக்கூடிய விதம் வந்து வெவ்வேறாக வந்து இருக்கும். முன்பு இருந்ததை விட மேம்படுதல், தேவையான வழிகளில் வளர்ச்சி அடைதல், முன்னோக்கி செல்லுதல், தவறினை மீண்டும் செய்யாதிருத்தல், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதி, முன்னெடுத்தல், தன்னுள் வளர்ச்சி, முடிவில்லாத செயல்பாடு, தன் மேம்பாடு, வளர்ச்சிக்கான சுதந்திரம், அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே எதை தாங்க குறிக்குது, இந்த மேம்பாடு அப்படிங்கிற ஒரே ஒரு பொருளை தான் குறிக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம எந்த வழிகளில் வேணாலும் சொல்லலாம், ஆனால் அதோட ஒரே கோல் வந்து என்னது, மேம்பட்டு மேலே ஏறி போகணும், மேம்பாடு, அவ்வளோதான் ஓகேங்களா. சரி, அடுத்து வந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நாட்டோட பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது எதங்க குறிக்குது, மக்களோட வாழ்க்கை தரத்தையும் நிலையான நாட்டின் வளர்ச்சியையும் குறிக்கக்கூடியதான் என்னது, பொருளாதார மேம்பாடு சரிங்களா. மக்கள் வந்து முன்னேறாமல் அப்படியே இருந்து நாடுமே வளர்ச்சியே இல்லாமல் இருந்து பொருளாதார மேம்பாடு வேணும்னா எப்படி வரும், மக்களோட தரமும் உயரணும், இது வந்து ஒரு நிலையான நாட்டின் வளர்ச்சியாகவும் வந்து இருக்கணும். அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், ஒரு நாட்டோட பொருளாதாரம் மேம்பாடு அடையுதுங்கிறத நம்ம சொல்ல முடியும், அவ்வளோதான் ஓகேங்களா. அடுத்தது பொருளாதார மேம்பாட்டிற்கான குறியீடுகள் என்னென்ன வழிகள்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா NNP நிகர நாட்டு உற்பத்தி சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் வருமானம், இது வந்து பெர் கேபிட்டல் இன்கம்னு சொல்லுவோம், அதான் PCI. வாங்கும் திறன் சமநிலை PPP, மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI. இது எல்லாம் தான் எதை குறிக்குது, நமக்கு பொருளாதார மேம்பாட்டை பற்றி நமக்கு குறிக்குது சரிங்களா. இப்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 8th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இப்போ ஒரு வருஷத்தில் கரெக்டாக ஒரு வருஷத்தில் நம்ம நாட்டோட ஜியாகிரபிக்கல் ஏரியா இருக்குது இல்லைங்களா, நம்ம நாடு எப்படி இருக்கும், சாரி இந்தியான்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி, இது வந்து ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்க, இந்தியானே வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சரியா. இதோட ஜியாகிரபிக்கல் பிளேஸுக்குள்ளே, அதாவது புவியியல் எல்லைக்குள்ளே அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்னென்னலாம் நம்ம வந்து உற்பத்தி செய்கிறோமோ அந்த பொருட்களோட பண மதிப்பு தான் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி. நம்ம நாட்டோட புவியியல் எல்லைக்குள்ளே நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் ஓகேங்களா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ளே அந்த புவியியல் எல்லைக்குள்ளே நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களோட பண மதிப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணி ஒரு ஃபார்முலா மாதிரிலாம் நம்ம எங்கே படிப்போம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் லெசன் 1ல் நம்ம படிப்போம். அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா GDP அப்படின்னு வந்து இங்கிலீஷில் ஷார்ட் ஃபார்மில் நம்ம சொல்லுவோம். அடுத்தது நிகர நாட்டு உற்பத்தி. ஸோ இதை வந்து என்ன நம்ம பார்த்தோம், NNP அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த நிகர நாட்டு உற்பத்திங்கிறத நம்ம எப்படி கணக்கிடுறோன்னா, மொத்த நாட்டு உற்பத்தியில் இருந்து அதோட தேய்மானத்தை மட்டும் நம்ம கழிக்கணும் சரிங்களா. என்னது, மொத்த உள்நாட்டு நிகர நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது மொத்த நாட்டு உற்பத்தி சரிங்களா. அந்த மொத்த நாட்டு உற்பத்தியில் இருந்து அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னா GNP அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணுவோம் சரிங்களா. GNPன்னா என்னது, மொத்த நாட்டு உற்பத்தியில் இருந்து அதோட தேய்மானத்தை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், நிகர நாட்டு உற்பத்தி, அதாவது இந்த NNPங்கிறது கிடைக்கும். ஸோ இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா NNP = GNP மைனஸ் அந்த தேய்மானம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இதில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் ஏதோ கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஐயோ மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன, நிகர நாட்டு உற்பத்தினா என்ன, PPPனா என்ன அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் ரிவிஷன் பண்ண ரொம்ப ஈஸியாக போயிடும் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லி கொடுத்தேன், நிகர நாட்டு உற்பத்திங்கிறது NNP, அந்த NNP = என்ன பண்ணணும், GNP மைனஸ் தேய்மானம்னு போடணும். GNPனா என்னதுங்க, மொத்த நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு போட்டிங்கன்னா அது GDP வந்து போயிடும்.
ஸோ நம்ம என்ன சொல்லணும், நிகர நாட்டு உற்பத்தியில் வந்து மொத்த நாட்டு உற்பத்தியை தான் சொல்லணும். அப்போ இது ஜிஎன்பி, ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து தேய்மானத்தை மட்டும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு நிகர நாட்டு உற்பத்தியோட மதிப்பு வந்து கிடச்சிடும். அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலா வருமானம். ஸோ தலா வருமானம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கான சராசரி வருமானம் என்னவா இருக்கும். இப்போ ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவோ பேர் எக்கச்சக்கமாக இருப்பாங்க. பர்டிகுலராக போய் ஓ சம்பளம் என்னவாக இருக்கும், ஓ சம்பளம் என்னவாக இருக்குங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ சராசரியாக ஒரு நாட்டோட இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கான சராசரி வருமானம் ஆவரேஜாக இவங்க இவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்காங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நாட்டில் ஒட்டுமொத்தமாக நம்மளோட நாட்டோட வருமானம் இருக்குது இல்லைங்களா, நாட்டோட வருமானம், சரியா, வருமானத்தை டிவைடட் பை நம்மளோட பாப்புலேஷன், மக்கள் தொகையில் நீங்கள் டிவைட் பண்ணணும், ஓகேங்களா. டிவைட் பண்ணால் சராசரியாக ஒரு நபருக்கான வருமானம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. தலா வருமானம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதான் முன்னாடி வந்து தனிநபர் வருமானம் PCI அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும், மொத்தமாக நாட்டோட வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை, இதை போட்டால் பெர் பர்சனோட சராசரி வருமானம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான், ஓகேங்களா. சரி, அடுத்து வந்தீங்க அப்படின்னா தலா வருமானம் பற்றி யார் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா உலக வங்கி அப்படிங்கிறவங்க, வேர்ல்டு பேங்க் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, தலா வருமானம் பற்றி, அதாவது தனிநபர் வருமானத்தை பற்றி அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அளவீடுகள்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த அறிக்கையை யார் வெளியிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், ஓகேங்களா. அடுத்தது இந்த வாங்கும் திறன் சமநிலைன்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் நம்மளோட இந்தியா எத்தனாவது பொருளாதார நாடாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 3வது பெரிய பொருளாதார நாடாக இருக்குது. சைனா வந்து முதலிடத்தில் வந்து இருக்குது, அமெரிக்கா வந்து 2வது இடத்துல வந்து இருக்குது, சரிங்களா. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்தது மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மனிதவள மேம்பாடு அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரு உற்பத்தி துறை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்டிவாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கங்கிற பட்சத்தில் அங்கே மனித வளங்கள், ஹியூமன் சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்கங்கிற பட்சத்தில் அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, மனித வளம். மிஷின்ஸ் அதிகமாக வேலை பார்க்குது அப்படின்னா அதை மனித வளம்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஹியூமன்ஸ் வந்து நிறையா எங்கே அங்கே இருக்காங்களோ அந்த ஒர்க்கை தான் என்னன்னு சொல்கிறாங்க, மனித வளம் அப்படின்னு வந்து மீன் பண்ணுறாங்க, சரிங்களா. இப்போது ஜென்ரலாக வந்து சமூகத்துக்கு மக்களோட தேவை வந்து அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. இப்போ நம்மளோட சமூகம் வந்து நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் என்ன பண்ணணும், நல்லா வந்து ஒர்க் பண்ணணும். நம்ம எல்லோரும் அமைதியாக இருந்து இந்தியா முன்னேறுன்னு சொன்னால் ஏதாவது நடக்குமா? நடக்காது. நம்மளும் ப்ரொடக்டிவாக நல்ல வேலைகள் பார்க்க தான் நம்மளோட நாடு வந்து என்னாகும், முன்னேறி போகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறதா இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க ப்ரொடக்டிவாக வந்து ஒர்க் பண்ணி நம்மளோட சொசைட்டிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே தெரியப்படுத்தியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், நல்ல கல்வி, சிறந்த சுகாதாரம் எதிர்காலத்தில் அவர்களுக்கு அதிக வருமானம் பெறக்கூடிய முதலீடு ஆகும், ஓகேங்களா. ஸோ குழந்தைக்கு அளிக்கப்படக்கூடிய நல்ல கல்வி, சிறந்த சுகாதாரம் தான் எதிர்காலத்தில் அதிக வருமானம் வந்து அவங்களால பெறக்கூடிய முதலீடாக வந்து இருக்கும். இதுதான் வந்து சமூகத்துக்கு அவங்க செய்யக்கூடிய பங்களிப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துகிறாங்க, ஓகேங்களா. அடுத்து இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாடு அமைச்சகம் பொறுப்பாக வந்துருக்கு. இந்தியாவில் மனித வளங்களோட வளர்ச்சிக்கு யார் பொறுப்பாக இருக்கா, மனிதவள மேம்பாடு அமைச்சகம் தான் பொறுப்பாக இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையகம் எங்கே இருக்குது, நியூ டெல்லியில் சாஸ்திரி பவனில் வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சரிங்களா. அடுத்தது நிலையான மேம்பாடு நமக்கு எப்போ கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில் நம்ம ப்ரொடக்டிவாக செயல்பட்டோம் அப்படின்னா நிலையான மேம்பாடு நமக்கு கிடைக்கும், சரிங்களா. ஸோ சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் சேதப்படுத்தாமல் இருக்கணும், அப்போ தான் நமக்கு நிலையான மேம்பாடு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு 2 விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க வளங்கள், புதுப்பிக்கத்தக்காத வளங்கள். ஸோ இதை வந்து இங்கே பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேராகிராஃபாக பார்க்குறதுக்கு பதிலாக அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். அடுத்த பேஜ் போகும்போது நம்ம அந்த பாக்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பேராகிராஃப் பார்க்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது, சரிங்களா. இப்போது இந்த பாக்ஸை வந்து பாருங்களேன். ஸோ நான் சொன்ன பாக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பாக்ஸமாக இருக்கும், அதை நான் உங்களுக்கு அடுத்த பேஜில் காட்டுறேன். இப்போ தமிழ்நாட்டில் கல்வி அறிவு வீதம் தென் மாநிலங்களில் சவுத் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு 2வது இடத்தை வந்து பெற்றிருக்கு கல்வி அறிவில், சரிங்களா. ஸோ இது வந்து
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி அறிவோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒட்டுமொத்த நேஷ்னலோட சராசரியை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் உயர்கல்வி ஹையர் எஜுகேஷனுக்கான சேர்க்கை வந்து இந்தியாவில் மிகவும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய மாநிலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு காலேஜ் போய் சேர்றீங்கன்னா அங்கே நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எல்லோரும் சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, நான் சொன்னேன் இல்லைங்களா, புதுப்பிக்கத்தக்க வளங்கள், புதுப்பிக்கத்தக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்கத்தக்கதுன்னா என்னதுங்க, கொஞ்சம் டைம் கொடுத்தோன்னா அதுவே மறுபடியும் ரெடி ஆகிக்கும். புதுப்பிக்க முடியாததுன்னா அதுக்கு அவ்வளோதான், நம்ம என்ன பண்ண நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அதுவாக வளர்ந்தால் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் புதுப்பிக்க இயலாதது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மாசற்ற மற்றும் சுற்றுச்சூழல்னால் காக்கிறது. இந்த வளங்கள் வந்து புதுப்பிப்பதற்கு ஒரு குறுகிய நேரத்தை மட்டும்தான் எடுத்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூரிய சக்தி, காற்று சக்தி, நீர், மரம், காகிதம், இது எல்லாமே என்னது கொஞ்சம் காலம் டைம் எடுத்துகிட்டு அதுவே நமக்கு ப்ரொடக்டிவாக வேலை பார்த்துரும். இதே புதுப்பிக்க முடியாததுன்னா உலோகங்கள், கண்ணாடி, புதைப்படி எரிபொருட்கள், அதாவது நிலக்கரி, பெட்ரோல், இயற்கை எரிவாயு, டீசல், இது எல்லாமே நல்லா போட்டு உறிஞ்சி எடுத்துட்டோன்னா இதெல்லாம் பல நூற்றாண்டுகளாக வந்து அங்கேயே இருந்து உருவானது. மறுபடியும் அதை வந்து ப்ரொடக்டிவாக அது வரணும் அப்படின்னா அதுக்கு பல நூற்றாண்டுகள் டைம் எடுத்துக்கும் இல்லைங்களா? இது குறுகிய காலம் தான், ஆனால் இதெல்லாம் பல நூற்றாண்டுகள் வந்து டைம் தேவைப்படும். அதனால தான் என்ன சொல்கிறோம், இது புதுப்பிக்கத்தக்க வளங்கள், இது புதுப்பிக்க இயலாத வளங்கள். அதுவாக பல 100 ஆண்டுகள் டைம் எடுத்துக்கிட்டு அங்கே வந்தால் மட்டும்தான். ஓகேங்களா? அப்போது என்ன சொல்கிறாங்க, நிலையான மேம்பாடு வேணும்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப டேமேஜ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நிலையான மேம்பாடை பார்க்க முடியும். இருக்கிறதெல்லாம் தோண்டி தோண்டி விற்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கீழேயே போயிடுவோன்றாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிலையான மேம்பாட்டிற்கான கொள்கைகள். ஸோ இங்கேயுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை வந்து மாசுபடாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து இந்தியாவோட மின்சார தேவைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அனல் மின்சாரம் மற்றும் புனல் மின்சார நிலையங்களை தான் நம்ம சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்குது இந்தியாவில். ஸோ இங்கே வந்து நிறைய மின்சாரம் உற்பத்தி செய்யும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம செயல்படணும் அப்படின்னா சூரிய சக்தி உற்பத்தி தொழில் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம சூஸ் பண்ணலாம். சோலார் பேனல் இருக்குது இல்லைங்களா, சூரிய மின் தகட அமைப்பு, அதை வந்து நோக்கி போகலாம். அப்போ தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்கே தெரியப்படுத்தியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரிய சக்தி மூலம் அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் முன்னிலையில் இருக்கக்கூடியது தமிழ்நாடு. தமிழகத்தில் 2017ஆம் ஆண்டு ஜூலை 31 இது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சூரிய அமைப்புகள் வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ அப்போ இருந்து வந்து இப்போ வரைக்கும் 1697 மெகாவாட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுருக்கு நமக்கு. ஸோ அடுத்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சட்டமே நமக்கு வந்திருக்கு. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 51(a)(g) அப்படிங்கிற பிரிவில் என்ன சொல்லுது, காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வன உயிர்கள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனும் வந்து கடமைப்பட்டிருக்காங்க. இது வந்து அடிப்படை கடமை, இது வந்து உன்னோட கடமை அப்படின்றதான் சொல்கிறாங்க. அடிப்படை கடமை இருக்குது இல்லைங்களா இந்திய அரசியலமைப்பில், அதோட இதில் பிரிவில் 51(a)(g)ல் வந்து நமக்கு இது இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் சுற்றுச்சூழல் சட்டங்கள் என்னென்ன சட்டங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010, பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002 கொண்டு வந்தது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான சட்டம் 1986 போட்டிருக்காங்க, வன பாதுகாப்பு சட்டம் 1980 போட்டிருக்காங்க. அடுத்தது நீர் வந்து மாசுபடுறதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கான சட்டம் வந்து எப்போ போட்டிருக்காங்கன்னா 1974, வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972. இது இங்கே கொடுத்துருக்க இந்த 6மே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெளிவாக படித்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது தமிழ்நாட்டின் வளர்ச்சி, இதை பற்றி யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமர்த்தியா சென் அப்படிங்கிறவர், அவரோட புத்தகம் நோபல் பரிசு பெற்ற ஒரு புத்தகம் என்னென்னா An Uncertain Glory India and its Contradictions அப்படிங்கிற ஒரு புக்கில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மாநிலங்களில் மனிதர்களை வச்சு செயல்படுறதை விட மிஷின்ஸை வச்சு தான் செயல்பட்டுருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களோட திறனை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இவர் தெரியப்படுத்தியிருக்காரு. அதை தான் எந்த புக்கில் சொல்லியிருக்காரு, An Uncertain Glory India and its Contradictions அப்படிங்கிற புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. அந்த புக் வந்து நோபல் பரிசு பெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த புக்கை எழுதினவர் யார், அமர்த்தியா சென். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான நபர், நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 1 எக்கனாமிக்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்பவே 9th வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் நம்மளோட டெஸ்ட் பேச்சஸ்லாம் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.